வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் கீபோர்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கீபோர்டுனா கூகுள் கீபோர்டு தான். நீங்கள் வேறு ஒரு சில கீபோர்டு யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இருந்தாலும் எல்லாத்தோட ஒரு பெஸ்ட்டான நம்பர் 1 கீபோர்டுனா அது கூகுள் கீபோர்டு தான். நீங்கள் இப்போ வரைக்கும் அந்த கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்களன்னா இந்த வீடியோ பார்த்த முன்னாடி கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரி வாங்க, இந்த ஜிபோர்டில் இருக்கக்கூடிய டாப் 10 சீக்ரெட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பண்ண ஆள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலையும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபேஸ்புக் குரூப்லேயோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜிபோர்டில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபோர்டில் மட்டும் நம்ம பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் வாட்ஸ்அப் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜிபோர்டில் நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுறோன்னா அந்த பேராகிராஃபில் இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம். இப்போ பிஹேவியருக்கு வீக்கு பதில் நான் யூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் இப்போ வி மாற்றணும். ஸோ அதுக்காக அந்த கர்சரை கரெக்டாக என்னால் அந்த இடத்துல வச்சு வியை மாற்ற முடியல. எங்கேனா ஒரு இடத்துல டச் பண்ணும்போது அது வேறு இடத்துல செலக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே கீபோர்டில் அந்த பேஸ்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீட்டாக. ஸோ அந்த பேஸ்ட் பட்டனை நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்களன்னா அந்த டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த கர்சர் இந்த மாதிரி நகர்த்திட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எது தப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை மாற்றிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த கீபோர்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நீங்கள் பப்ளிக் பிளேஸில் எதனா ஒரு சீக்ரெட்டான உங்களுக்கு பர்சனலான ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லைனா பார்த்துன்னு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்டை மேலேயும் கீழே உங்களால் நகர்த்திக்க முடியும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுடைய கீபோர்டை வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு பர்சனலாக ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா மற்றவங்க உங்களுடைய மொபைலை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல இருந்தே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களால் மெசேஜும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மூணாவது பார்க்க போகிற ஃபியூச்சர் எல்லாருக்கும் பிடிச்சது தான். நம்மளுடைய கீபோர்டில் எப்படி நம்மளுடைய ஃபோட்டோ செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்காக கீபோர்டில் இருக்கக்கூடிய தீம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் மை தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆகிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கீபோர்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ எவ்வளோ கிளியராக அந்த கீபோர்டில் தெரியணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செட் பண்ண ஃபோட்டோ உங்களுடைய கீபோர்டில் வால்பேப்பராக அந்த மாதிரி வேறு லெவலில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நம்மளுடைய கீபோர்டில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் இதில் கிளிக்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பேஜில் இல்லைனா ஏதோ ஒரு லிங்க்கோ இல்லைனா இந்த மாதிரி நிறையா ஏதோ ஒன்று காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். காப்பி பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் உங்களுடைய கீபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளிப்போர்டை ஓப்பன் பண்ணிக்கலன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் என்னென்ன காப்பி பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் நார்மலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணி ஒன்றே ஒன்று மட்டும் தான் உங்களால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மினிமம் ஒரு 10 வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கு, டெக்ஸ்ட்டு, மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் இருக்கும். எல்லாத்தையுமே உங்களால் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு செமையான ஆப்ஷன் தான். நிறைய டெக்ஸ்ட்டு, மெசேஜ் எல்லாம் உங்களால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் நம்ம 5வது பார்க்க போகிற ட்ரிக் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான். இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அந்த கீபோர்டில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜை உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டாப்பில் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணிங்களன்னா அது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் உங்களால் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ண மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் டைப் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் என்ன லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்றத செகண்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும்.
நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6வது பார்க்க போகிற ட்ரிக் வந்து நம்மளுடைய மொபைலை வந்து ஒரே ஒரு கையில் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற நேரத்தில் வந்து நம்மளுடைய மொபைல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய கீபோர்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக மெசேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஹேண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்டோட சைஸ் வந்து சின்னசாகிடும், அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் சின்னசாகிடும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களால் ஒரே ஒரு ஹேண்டை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாக வந்து மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து நம்ம 7வது பார்க்க போகிற ட்ரிக் வந்து நம்மளுடைய கீபோர்டு வந்து ரொம்பவே பெருசாக இருந்தால் நம்மளுடைய ஃபிங்கர் வந்து சின்னசாக இருந்தால் கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட் மேலே ஃபிங்கரை வச்சு கரெக்டாக டைப் பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளுடைய ஃபிங்கர் வந்து ரொம்ப பெருசாக இருந்து நம்மளுடைய கீபோர்டு சின்னசாக இருந்தாலும் நம்மளால் வந்து கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய கீபோர்டை வந்து உங்களுடைய ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது, அதாவது சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கம்மி பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து கீபோர்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரொம்ப கம்மியானது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரொம்ப பெருசானது, அதாவது இந்த கீபோர்ட்லேயே. இதில் வந்து கீழே இருந்து மேலே போக போக அந்த கீபோர்டோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கீபோர்டு சைஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8வது பார்க்க போகிற ட்ரிக் வந்து இந்த மாதிரி யாருக்கான ஒருத்தருக்கு பேராகிராஃபாக மெசேஜ் பண்ணியிருக்கிற போது அந்த மெசேஜில் வந்து எதனா தப்பு பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் ஒன்றா ரிமூவ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஓல்டு மெத்தடு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இன்ட்டு மார்க் மேலே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்களான்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன பின்னாடி அந்த இன்ட்டு மார்க் மேலேருந்து நீங்கள், அதாவது அந்த கீபோர்டு மேலேருந்து நீங்கள் கையை எடுத்துட்டிங்களன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து டெலீட் ஆகிடும். சீக்கிரமாக டெலீட் பண்ணணுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேராகிராஃபாக டைப் பண்ணுறதுல எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 9வது பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து டைப் பண்ணணுன்னா சைடில் இருக்கக்கூடிய ஸ்வைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லை, ஸ்மால் லெட்டரில் இருக்கிற போதே அந்த ஸ்வைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து எந்த லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே வச்சா போதும், அந்த லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வந்து இந்த மாதிரி டைப் ஆகிக்கும். இது வந்து ஒரு செம்மையான மெத்தட்னு சொல்லலாம், இருந்தாலும் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான். நம்ம வந்து குரோமில் எதனா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தா அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்லேயும் போயிட்டு கேலரிக்குள்ளேயும் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணின்னு இருப்போம். இனிமேல் இவ்வளோ ப்ராசஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஃபோட்டோ பிடிச்சுன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்டோட சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபோட்டோ வந்து அந்த கீபோர்டில் வந்து இந்த மாதிரி டாப்பில் வந்து காட்டும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அதே மாதிரி மெத்தட் தான். நீங்கள் அதே மாதிரி ஃபோட்டோவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.